ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாள் தாங்க நம்மளும் மற்றவங்களோட வீடியோவுக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுறது. ஸோ நம்மளுமே வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நம்மளோட லைஃப்பை பாதி நாள் நம்ம வாழறதே கிடையாது. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சில பேர் தாங்க இருப்பாங்க. ஸோ டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இவன் என்ன பெரிய ஆளாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டா, எப்படி இருக்கா அப்படி இருக்கா, கருப்பாக இருக்கா, குண்டா இருக்கா, ஒல்லியா இருக்கா, அப்படி இப்படின்னு நிறைய குறை சொல்ல இந்த உலகம் நிறைய பேர் இருக்கு. இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே காது கேத்துக்காம மோட்டிவேட் பண்றாங்க இல்லையா, அவங்களோட ஸ்பீச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு டிமோட்டிவேட் பண்றவங்களோட ஸ்பீச்சை நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க. அதை காது கேத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எய்மை நோக்கி போகவே முடியாது. ஸோ என்னோட பாதையை நோக்கி நான் பயணிக்கலான் இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவு சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ வந்துட்டு நைட்டில் வந்துட்டு நான் எப்போதுமே பாத்திரம் வந்து சிங்கில் போடவே மாட்டேன். ஏன்னா சிங்கில் பாத்திரம் போட்டோம் அப்படின்னா நைட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு நான் நைட்டில் எப்போதுமே சிங்கில் பாத்திரம் போட மாட்டேன். கழுவி வச்சுட்டு தான் தூங்குவேன். அது 1 மணியானாலும் சரி 2 மணியானாலும் சரி பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன் அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் இருக்காது. கிளீனிங்கே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கிற மூடே அப்செட் ஆகிடும். அதனால சொல்லிட்டு நான் எப்போதுமே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்றதுனால எனக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் பாத்திரம் விளக்கிட்டு சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு எனக்கு மூடே அப்செட் ஆகிடுங்க. அதனால நான் முதல் நாள் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிடுவேன். பாத்திரம் கழுவி க்ளீன் பண்ணி முடித்த கையோட சிங்க்கு எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே சரி சிங்க்குனா நல்லா கழுவிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா அதுவும் ஒரு கிளீனிங்காக இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மாதிரி அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பழகிட்டேன் நான். சரி என்னடா இது இந்த உலகத்தில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா பேட் கமெண்டு நிறைய நெகட்டிவ் தான் நமக்கு வந்து சேரும். அதெல்லாம் எதுவுமே காது கேத்திக்காம நம்ம பாட்டுக்கு நம்மளோட எய்மை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுங்க. நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்காகமா நம்ம யோசிச்சு நம்ம நினச்சி வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பாதி வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. அதனால வந்துட்டு எதையுமே காது கேத்திக்காம நம்மளோட பாதையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்போதுமே வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்ச கையோட வந்துட்டு ஒரு ஈர துணியை எடுத்து நான் வந்துட்டு எப்போதுமே அடுப்பை லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கிறதே வந்து நமக்கு அடுப்பு தான் மெயின். அதுக்கு பாத்திரம் கூட அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு எப்போதுமே பாத்திரம் கழுவி முடிச்ச உடனே ஒரு ஈர கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிடணுங்க. அதுதான் எப்போதுமே நமக்கு ஒரு நல்லது. ஓகே, பாய்.